காலையில் நேரமாகவே பூ பறிக்க வந்தாச்சுங்க. வரும்போதே ஏணி சேர்த்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. தேங்காய் வெட்ட போகிறாங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்ட இருக்கிற தென்னை மரத்துலேயே ரொம்ப குட்டி மரம். ஏணி வச்சே ஏறிடலாம். தேங்காய் வெட்டும் போது எனக்கும் இளநீ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால ஒரு கிளை இளநியும் வெட்டி விட்டுருந்தாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய்லாம் அப்படியே விட்டுட்டு அப்படியே பூ பறிக்கிறதுக்கு போயிட்டோங்க. 3 பேர் சேர்ந்து தான் பூ பறித்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் பூ வந்துச்சு. மல்லிகைப்பூ செடியெலாம் வைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த நாவம்பழ செடி வந்து வச்சுருந்தோமா. அதுக்கப்புறம் தான் மல்லிகைப்பூ செடி வச்சோம். இப்போ வந்து அது பெருசாகிறதுனால நிழலாக இருக்குது. அதை வெட்டுறதுக்கும் மனசு இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா சேர்த்து அப்படியே கட்டி விட்டுட்டோம், கொஞ்சம் நிழல் கம்மியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்காய் ஆடுறதுக்காக பார்த்திங்கன்னா வரும்போதே சாக்கெலாம் முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அதில் பார்த்திங்கன்னா உதிரிக்காய் எல்லாத்தையும் பறித்து போட்டு கொடுத்துட்டேன். அது இல்லாமல் ஒரு கலர் இருந்துச்சா. ஃபஸ்ட் ரவுண்டு வந்துட்டு இவர் எடுத்துகிட்டு போயிட்டார். போயிட்டு வர வரைக்கும் என்ன வேலைன்னு சொல்லிவிட்டு அங்கேயே ஒரு இளநீ வெட்டி நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இளநீ. அதுவும் பூ பறிச்சிட்டு கலப்பாக இருக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. நான்லாம் பார்த்திங்கன்னா இந்த வழுக்கு சாப்பிட்றதுக்காகவே இளநீ குடிக்கிறாளே, யார் என்ன மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். செம்மையாக இருந்துச்சுங்க இது சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மட்டைலாம் கிடந்துச்சா. 2 மட்டை கிடந்துச்சு. 2 ஒட்டுக்காலாம் தூக்கவே முடியல. ஆனால் 2 ஒட்டுக்கா சேர்த்து இழுத்துட்டு போய் போட்டுட்டு இன்னொரு கொலை வந்துட்டு இளநீ கிடந்துச்சு. அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு பூ வந்து சுத்தம் பண்ணி கடை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ வந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.